வணக்கம். லாஸ் பேஸ்ல இருந்து சரவணகுமார் சண்முகம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று ஔவையார் கூறியதிலிருந்தும், கடல் கடந்தும் வெற்றியை நாடு என்று ராஜராஜ சோழன் சொல்லாமல் சொன்ன வாழ்வியல் இருந்தும், வணிகம், போர் மற்றும் டிராவல் என அனைத்திற்கும் ஆணிவேராக இந்த ஆழ்கடல் இருந்தது. இதுல நடந்த ஒரு தரமான கேஸ்ல தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சட்ட அறிவு வளத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரான்ஸ், இது துருக்கி. இதுக்கு இடையில கிரீஸ் அப்படிங்கிற லொகேஷன்ல தான் இந்த தரமான சம்பவம் நடந்துச்சு. பிரெஞ்சு நீராவி கப்பல் கடல் மார்க்கமா டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது துருக்கியில இருந்து துருக்கி நீராவி கப்பலும் டிராவல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு கப்பல் அப்படின்னு ஒன்று இருந்தா அதுல ஒரு கேப்டன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு அவர் தான் முழு பொறுப்பு. பிரெஞ்சு கப்பலோட கேப்டன் பேரு டிமோண்டோஸ். கூடவே ஒரு மாலினி இருப்பாரு. அவரோட வேலை எதிர்த்த மாதிரி ஏதாவது கப்பல் கொள்ளையர்கள் வராங்களா, கப்பலுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுமா என்று கண்காணித்து ரிப்போர்ட் கொடுக்கறது தான் இவரோட முக்கியமான வேலை. கப்பலோட கேப்டனுக்கும் இதுல முக்கிய பங்கு உண்டு. கேப்டன் மற்றும் மாலுமியின் அலட்சியத்தால ஆப்போசிட்ல இருந்த துருக்கி நீராவி கப்பலை இடிச்சு சின்ன பின்னமாக்கி கடைசியில அந்த கப்பலே மூழ்கி போயிடுச்சு. அதுல இருந்த 7-8 பேரும் இறந்து போறாங்க. மீதி இருந்த சில பேரும் அந்த துருக்கி நீராவி கப்பலோட கேப்டன் மட்டும் தப்பிச்சிடுறாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்டு துருக்கி அரசாங்கம் பிரெஞ்சு நீராவி கப்பலோட கேப்டனை கைது செஞ்சிடறாங்க. இறந்து போனவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது விக்டிம் சைட்ல இருந்து நியாயம் கேட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க துருக்கியில. அவருக்கு துருக்கி நீதிமன்றம் 80 நாள் சிறை தண்டனையும் கூடவே பெரிய ஃபைனும் துருக்கி நீதித்துறை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. சட்டம் எல்லாருக்குமே பொதுவானது என்பதை ப்ரூவ் பண்ற மாதிரி துருக்கி கப்பலோட கேப்டனுக்கும் சேர்த்து தான் தண்டனை வழங்குறாங்க. இதை எதிர்த்து பிரெஞ்சு கவர்மெண்ட் பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கோர்ட்ல இன்டர்நேஷனல் லா சட்டத்தின் கீழ் கேஸ் ஃபைல் பண்றாங்க. என்ன மாதிரியான கிரவுண்ட்ஸ்ல ஃபைல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, கிரவுண்ட் 1 வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லா, கிரவுண்ட் 2 வயலேஷன் ஆஃப் டெரிட்டரி ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது என்னோட எல்லைக்குள்ளார குற்றம் நடந்திருந்தா நான் விசாரிச்சு தண்டனை கொடுக்குறேன், உங்களோட எல்லையில குற்றம் நடந்திருந்தா நீங்க விசாரிச்சு தண்டனை கொடுக்கலாம். ஆனா ஆழ்கடல்ல 2 பேருக்கும் சம்பந்தமில்லாத ஒரு இடத்துல இந்த குற்றம் நடந்ததால துருக்கி கவர்மெண்ட் இதை விசாரிக்கிறதுக்கு அதிகார வரம்பு கிடையாது அப்படிங்கிற கிரவுண்ட்ல வாதாடுறாங்க. கிரவுண்ட் 3 அப்படியே ஏன் ஆளு தப்பு பண்ணியிருந்தாலும் அவனுக்கு என் நாட்டு வழக்கப்படி உள்ள சட்டத்தின் கீழ் நான் தண்டனை கொடுப்பேன், என்னோட குடிமகனுக்கு துருக்கி கவர்மெண்ட் தண்டனை கொடுக்கறது சரியில்லை அப்படிங்கிற கிரவுண்ட்ல வாதாடுறாங்க. கிரவுண்ட் 4 இது எங்களோட இறையாண்மை, அதாவது சாவரனிட்டியை கெடுக்கிற மாதிரி இருக்கு. கிரவுண்ட் 5 இது இன்டர்நேஷனல் பீஸ், அதாவது சர்வதேச அமைதியை கெடுக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ப்ளீ பண்றாங்க. துருக்கி அரசாங்கம் டிஃபென்ஸ் எடுத்தாங்க. வக்கீல் நான் சும்மாவா, பாயிண்ட்டை பிடிச்சாரு பாருங்க. டிஃபென்ஸ் நம்பர் 1, செத்து போனவங்க அதிக பேர் எங்க நாட்டு குடிமக்கள், அவங்களோட குடும்பத்தில் இருப்பவர்கள். நியாயம் கேட்கும்போது குற்றவாளியும் குற்றத்திற்கு காரணமான கப்பலும் எங்களோட கையில் இருக்கும்போது எங்க சட்டத்தின்படி தண்டனை கொடுப்பதில் என்ன தப்பு, அவங்களும் விசாரிச்சு தண்டனை தானே கொடுக்க போறாங்க, அது ஏன் நாங்க கொடுக்க கூடாது. டிஃபென்ஸ் நம்பர் 2 நெக்லிஜென்ஸ், அதாவது அலட்சியம். இதுல நீங்க தலையிட்டா நாளைக்கு வரவன் போறவங்க எல்லாம் கப்பலை மோதிட்டு அவங்க நாட்டுல ஓடி போய் குறைஞ்சபட்ச தண்டனை வாங்கிட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க. இது சர்வதேச அமைதியை கெடுக்காதா. கிரவுண்ட் நம்பர் 3 இம்ப்ரூடன்ஸ், அதாவது விவேகமின்மை. பிரெஞ்சு நீராவி கப்பலோட கண்காணிக்கும் மாலுமி அலாட்டா இல்லாம இருந்தது அவங்களோட மிகப்பெரிய தவறு. கிரவுண்ட் 4 மேன்ஸ்லாட்டர், அதாவது ஆணவ மனித கொலை செய்தல். இது போன்ற குற்றங்களுக்கு எந்த ஒரு நாடாக இருந்தாலும் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதாவது இயற்கை சட்டத்தின்படி தண்டனை வழங்கியதுல என்ன தவறு இருக்கு என்று டிஃபென்ஸ் தரப்பில் வாதாடினாங்க. இறுதியா பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ்ங்கிற கோர்ட் தனது லேண்ட்மார்க் ஜட்ஜை வழங்குச்சு. பாயிண்ட் நம்பர் 1 இந்த 2 கப்பலுமே தனியாருக்கு சொந்தமான கப்பல். இது தனிப்பட்ட 2 பிரைவேட் கப்பலுக்கு இடையான பிரச்சனை. இது இரு நாடுகளுக்கு உண்டான பிரச்சனை கிடையாது. அதுவும் இல்லாம இது ஒரு கிரிமினல் குற்றமாக கருதப்படுறதால எப்படி ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குதோ அதே மாதிரி இது கன்கரண்ட் லிஸ்ட்ல வரும். அதாவது இரு நாடுகளுமே அவங்களோட சட்டப்படி தண்டனை கொடுக்க முழு உரிமை உண்டு. ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்கன்னா, கிரிமினல் ப்ரொசீடிங் அகெயின்ஸ்ட் டீமன்ஸ் டிட் நாட் வயலேட் இன்டர்நேஷனல் லா அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிச்சு வைக்கிறாங்க. யார் குற்றம் செஞ்சாலும் அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே தீரணும். இந்தியாவில் 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் படத்துல. ஆனா குற்றவாளி கையில கிடைச்சா அவன் எந்த ஜில்லாவா இருந்தாலும், ஏன் பில்லாவா இருந்தாலும் தண்டிக்க அனைவருக்கும் முழு உரிமை இருக்குன்னு இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை 1927 பதிவு பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சரவணகுமார் சண்முகம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சட்ட அறிவை வளர்க்க.